ஹாய் கைஸ், ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷனை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வரணும்னா கீழே உள்ள நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ என்னென்ன அனோட்டேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அந்த மெயின் கிளாஸுக்கு மேலே ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த அனோட்டேஷன் தான் உங்களுடைய அப்ளிகேஷனோட ஒரு என்ட்ரி பாயிண்ட். அந்த அனோட்டேஷனை நீங்கள் ஒரு கிளாஸோட டாப்பில் டிஃபைன் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஓகேவா? Spring Boot application annotation is the combination of three annotations. First one is Spring Boot configuration. Second one enable auto configuration. Third one component scan annotation. Okay. நான் STS டூலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதில் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. அந்த மெயின் கிளாஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ராஜெக்டோட மெயின் கிளாஸ் இதான். ஓகேவா? ஏன்னா அந்த மெயின் மெத்தட் இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அனோட்டேஷனை ஒரு கிளாஸு மெயின் கிளாஸுக்கு மேலே டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த அனோட்டேஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் காம்பனன்ட் ஸ்கேன் 3 அனோட்டேஷன் உள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த 3 அனோட்டேஷன் சேர்ந்தது தான் இந்த ஒரு அனோட்டேஷன். இப்போ வந்து நான் நார்மலாக ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நான் போட்டுட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா இந்த மெயின் கிளாஸோட பேக்கேஜ் என்ன காம் எக்ஸாம்பிள் டெமோ இந்த பேக்கேஜை தான் இதை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த பேக்கேஜை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் போயிட்டு இந்த 3 அனோட்டேஷனையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு கிளாஸ் லெவலில் டாப்பில் டிஃபைன் பண்ணக்கூடிய அனோட்டேஷன். இதில் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிங் அனோட்டேஷன் வந்து உள்ளே டிஃபைன் ஆகிருக்கும். அதையும் நான் உள்ளே காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த அனோட்டேஷன் இருக்குல்ல, இந்த அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட பீன் மெத்தடை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் இந்த அனோட்டேஷன் இருக்குல்ல, இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ப்ராஜெக்டில் வந்து நான் pom.xml இருக்குது, அதுக்குள்ளே நான் போகிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நான் அதுக்குள்ளே ஒரு சில டிபெண்டன்சிலாம் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப்பு, ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் தீம் லீப், லம்பக், MySQL கனெக்டர், இந்த டிபெண்டன்சிலாம் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஒன்ஸ் நான் டிபெண்டன்சி எல்லாமே ரன் பண்ணி வச்சு ஆட் பண்ண பிறகு நம்மளுடைய அப்ளிகேஷனை மாவன் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த டிபெண்டன்சி எல்லாமே ஒரு ஜாராக பில்ட் ஆகி நம்மளுடைய மாவன் டிபெண்டன்சி ஃபோல்டரில் வந்து விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதா? இந்த ஜார் எல்லாமே இந்த டிபெண்டன்சிலேருந்து வரக்கூடிய ஜார் தான். ஓகேவா? நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா
நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான டாம்கட் சர்வரை தேடும். அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி போட்டிருக்கோம். அந்த டிபெண்டன்சி என்ன பண்ணால் டாம்கட்டையும் ஸ்ப்ரிங் எம்பிசியும் நம்ம உள்ளே கொண்டு வரோம். இப்போ நம்மளுடைய டிபெண்டன்சி எல்லாமே ஜாரா பில்ட் ஆகி மாவன் டிபெண்டன்சிக்குள்ளே இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன் வந்து நம்மளுடைய ஜார்ஸ் என்னென்ன ஜார்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கோ அந்த ஜாரில் உள்ள கிளாஸ் பாத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிளாஸ் பாத்தில் உள்ள கிளாஸஸ் எல்லாத்தையும் பீனாக க்ரியேட் பண்ணி பீன் எல்லாமே ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னருக்குள்ளே ரெஜிஸ்டர் அப்படி பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸில் அந்த பீன் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒருவேளை இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷனாக நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லும், இந்த மாதிரி என்னால் வெப் சர்வர் ஃபேக்ட்ரியை வந்து கண்டுபிடிக்க முடியலை, டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லும். ஓகேவா? இந்த அனோட்டேஷன் இந்த வேலையை தான் பார்க்குது. காம்பனன்ட் ஸ்கேன் இந்த அனோட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்டில் நிறைய பேக்கேஜஸ் கொடுத்து வச்சுருக்கேன். காம் எக்ஸாம்பிள் டெமோ என்டிட்டி ரெஸ்ட் சர்வீஸ் ரெபாசிட்ரி எல்லா பேக்கேஜையும் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மைக்ரோ சர்வீஸ் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணும்போது இந்த காம்பனன்ட் ஸ்கேன் அனோட்டேஷன் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் உள்ள பேக்கேஜ், ஒருவேளை நீங்கள் இங்கே பேஸ் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் என்ன பேக்கேஜோ அந்த தான் ரூட் பேக்கேஜாக எடுத்துக்கிறோம். காம் எக்ஸாம்பிள் டெமோ வச்சு அந்த ரூட் பேக்கேஜ், காம் எக்ஸாம்பிள் டெமோவோட சப் பேக்கேஜ் எல்லா பேக்கேஜில் உள்ள கிளாஸஸை கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ இந்த பேக்கேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா காம் எக்ஸாம்பிள் டெமோவில் வந்து எம்ப்ளாயி மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன், எம்ப்ளாயி கான்ஃபிகரேஷன், என்டிட்டி, ரெபாசிட்ரி, ரெஸ்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஒருவேளை நான் வந்து பேஸ் பேக்கேஜில் நான் எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஓகேவா? இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த காம் எக்ஸாம்பிள் டெமோக்குள்ளே உள்ள பேக்கேஜ், இந்த பேக்கேஜில் உள்ள எல்லா கிளாஸையும் கண்டுபிடிக்கும். ஓகேவா? காம்பனன்ட் ஸ்கேனோட வேலை என்ன அப்படின்னா, ஒன்லி ஸ்ப்ரிங் காம்பனன்ட் கிளாஸை தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? நம்ம அப்ளிகேஷனில் ஒரு 10 கிளாஸ் ஃபைல் இருக்குது. 10 கிளாஸ் ஃபைலில் ஒரு 8 கிளாஸ் ஃபைலுக்கு தான் ஸ்ப்ரிங் காம்பனன்ட் இருக்குது. ஸ்ப்ரிங் காம்பனன்ட்னா அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர், அட் சர்வீஸ், அட் ரெபாசிட்ரி, அட் பீன் இந்த அனோட்டேஷனுடைய கிளாஸஸை கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த அனோட்டேஷன் வந்து எந்த கிளாஸில் மார்க் ஆகிருக்கோ அந்த கிளாஸெல்லாம் டிஃபைன் பண்ணி அதுக்கான பீன்ஸை க்ரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் ஐஓசியில் ரிஜிஸ்டர் பண்ணும். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய மெத்தட் கிளாஸை வந்து ஆட்டோ வயர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை நான் வந்து காம்பனன்ட் ஸ்கேனுக்கு வேறு ஒரு பேக்கேஜ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஓகேவா? டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேக்கேஜில் என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும். ஓகேவா? அதுக்கான பீன்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணேன். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ காம்பனன்ட் ஸ்கேன் அனோட்டேஷன் வந்து இப்போ நான் பேஸ் பேக்கேஜ் வந்து காம் எக்ஸாம்பிள் இஎம்பியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த காம் எக்ஸாம்பிள் இஎம்பியில்
எம்ப்ளாயி யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு அட் காம்பனன்ட் அனோட்டேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய மெயின் கிளாஸை வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு அட்மின் அனோட்டேஷன் யூஸ் பண்ணி என்னுடைய பீன் நேம் என்னென்ன க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி நான் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பீன் டெஃபினேஷன் நேமெல்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே மெயின் கிளாஸ் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரன் பண்ணி மாவன் க்ளீன் பண்ணுறேன். ரன்னர்ஸ் ஆன் ஸ்டார்ட். ஓகேவா? பாருங்களேன், இன்ஸ்டால் பண்ண பிறகு ஜார் வந்து டார்கெட்டுக்குள்ளே வந்து விழுந்துடும். விழுந்துருச்சா? ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய மெயின் ஃபைலில் ரன் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் போய்ட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கலாம், இல்லை ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய பீன்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? நம்மளுடைய காம்பனன்ட் ஸ்கேனில் என்ன பேக்கேஜ் டிஃபைன் பண்ணியிருக்குமோ அந்த பேக்கேஜில் உள்ள கிளாஸை மட்டும்தான் எடுத்து பீனாக க்ரியேட் பண்ணோம். நிறைய பீன்ஸ் நிறைய பீன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பீன் எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் boom.xml ஜார்ஸாக இன்க்ளூட் ஆகிருக்குல்ல, அந்த ஜாரில் உள்ள பீன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய கிளாஸ் பாருங்கள். இந்த இருக்கா எம்ப்ளாயி யூட்டில். ஓகே, எம்ப்ளாயி யூட்டில் இந்த இருக்கா, இந்த இருக்குது எம்ப்ளாயி யூட்டில். இந்த பேக்கேஜில் டிஃபைன் ஆகிருக்க இந்த கிளாஸுக்கு பீன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்கேஜை எடுத்து விட்றேன். பேக்கேஜை எடுத்து விட்டுட்டு ரன் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. பேக்கேஜை எடுத்து விட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸை தவிர மற்ற எல்லா கிளாஸ் நம்ம அப்ளிகேஷனில் உள்ள எல்லா கிளாஸுக்குமே பீன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இருக்கா எம்ப்ளாயி கான்ஃபிகரேஷன், எம்ப்ளாயி கண்ட்ரோலர், எம்ப்ளாயி ரெபாசிட்டரி, ரெஸ்ட் கண்ட்ரோலர், சர்வீஸ். அதான் இந்த ரூட் பேக்கேஜில் என்னென்ன கிளாஸ்லாம் டிஃபைன் ஆகிருக்கோ அந்த கிளாஸுக்கு எல்லாத்துக்குமே பீன் க்ரியேட் ஆகிடு ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் அந்த பீனை ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ வயர் யூஸ் பண்ணி அந்த பீனை ஆக்சஸ் பண்ணி அந்த பீனில் டிஃபைன் பண்ண மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இதில் ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் அனோட்டேஷன். இந்த அனோட்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தேங்க்யூ கைஸ்.